Congratulations. You're the CEO of this company. எனக்கு ஒன்று தெரியணும். இவ்வளோ பணம் பதவி அதுமே உன்னை தேடி வரும்போது நீயே உன் கழுத்தை அறுத்துக்கணும். Tell me please. I want to know. இதுக்கு பேர் இன்டர்வியூவா? Come on, I say. இது கார்ப்பரேட் கல்ச்சர். ஒருத்தனை அழிச்சிட்டு தான் ஒருத்தன் மேலே வர முடியும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அந்த 8 பேரில் நீ ஃபிட். யூ சர்வைவ்ட். சிம்பிள். அப்படி நான் இந்த சிஇஓ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருந்தாலும் அந்த 7 பேரை கொண்டுட்டு அப்படியேப்பட்ட போஸ்ட் எனக்கு வேணாம். அவங்க செத்துட்டாங்கன்னு யார் சொன்னது? திரும்பி பாடுறா. டர்ன் பேக். ப்ளீஸ், என்னை சுற்றி என்ன நடக்குது? நான் யாருன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ். நாங்கள் சொன்னதில் பாதி உண்மை பாதி போய். அஸ்வின் அகஸ்டின் இறந்து போயிட்டார். நாங்கள் சொன்னது போய். அது வேற யாரும் இல்லை. இட்ஸ் யூ. நீதான். நீ சாக ட்ரை பண்ண, அவ்வளோதான். எஸ் அஸ்வின், யூஆர் அன் அக்யூட் கேஸ் ஆஃப் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். நீ ஃபர்ஸ்ட் என் கிளினிக் வரும்போது நீ எப்படி இருந்த தெரியுமா? டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனைன்னா, டாக்டர் எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர், நல்லா இருக்கீங்களா?
மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒரு புத்திசாலிக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். நீ பார்க்குறது எதுவுமே உண்மை இல்லை அஸ்வின். உன்னால் உன்னையே பார்க்க முடியல, ஆனால் உன்னால் ஒரு பேயை பார்க்க முடியல. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப், ஒரு க்ளோன், ஒரு பைனாகோலி, ஒரு லவ்வர், வில்லன், ஒரு இப்படி ஏகப்பட்ட குணங்கள். இந்த குணங்கள் தான் உனக்குள்ளேருந்து பர்சனாலிட்டியாக வெளியே வருது. இந்த இன்டர்வியூக்கு நீ மட்டும்தான் வந்த. இந்த ஹால்குள்ளே நீ மட்டும்தான் இருந்த. எந்த வேலையை நீ ரொம்ப நேசிச்சியோ அந்த வேலைக்கு நான் மறுபடியும் இன்டர்வியூக்கு நான் வர வச்சேன். 8 பேர் இந்த இன்டர்வியூக்கு வரலை, நீ மட்டும்தான். பேய் இருக்குன்னு உன்னை பயமுறுத்துனதே உன் பர்சனாலிட்டிஸை நீயே கொள்ளணுங்கிறதுக்காக தான். எல்லாமே உன்னோட கற்பனை தான், அலுசினேஷன். அந்த வீடியோவில் எதுவுமே தெரியல, ஆனால் பார்த்த மாதிரி நீயே ஏதோ கற்பனை பண்ண. உனக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா தான் நீ அந்த பர்சனாலிட்டியை கொள்வன்னு அந்த பிரெயினை வெடிக்க வச்சோம். அந்த கன் இருந்தது உண்மைதான், ஆனால் அதில் புல்லட்ஸ் இல்லை. புல்லட்ஸே இல்லைன்னும் போது இன்னொருத்தரை நீ எப்படி சுட முடியும்? அந்த வால்ஸை மூவ் பண்ண வச்சதும் உனக்கு ப்ரெஷர் கொடுக்கத்தான். உனக்குள்ள அந்த பர்சனாலிட்டி செத்ததுக்கப்புறம் அவன் செத்துட்டான், ஆனால் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவன் முழிச்சிட்டான். கடைசியில் அந்த ரூமில் நடந்தது எல்லாமே உன் மனப்போராட்டம் தான். நீ அஸ்வின் அகஸ்டின் நம்பினா ஒழிய இந்த ரூமை விட்டு நீ வெளியே போக முடியாது. ஓ முடிவு இங்கே தான். வெல், நான் டைஸை உருட்டி விட்டுட்டேன். தாயம் விழுந்தா தான் எனக்கு வெற்றி. அந்த தாயம் நீ தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டோட்டலாகவே ஒரு ஸ்னூக்கர் போர்ட். உன்னோட குணங்களை கலர் பால்ஸாக ஒன்றை வச்சு நான் பேக்கெட்டில் தரேன். அதில் ஒயிட் பால் ஆண்டி நின்னா நான் ஜெயிப்பேன். அது பேக்கெட்டில் விழுந்துருச்சுன்னா இட்ஸ் அ ஃபவுல். அஸ்வின், யூ கேன் டூ இட். உன்னால் முடியும். டோன்ட் கிவ் அப். யூ கேன் அஸ்வின். கம் ஆன். யாரும் என் கிட்ட வராதீங்க. நீங்க யாருமே உண்மை இல்லை. தயவு செஞ்சு போங்க, போயிடுங்க. டாக்டர், டாக்டர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. டாக்டர், என்ன டாக்டர், ஜெயிச்சிட்டீங்கல்ல? ஹேட்ஸ் ஆஃப். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் டாக்டர். எனக்குள்ள இருந்த எல்லா பர்சனாலிட்டியும் போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், வெரி குட் அஸ்வின். பெரிய டாக்டர் வந்து அப்படியே சொல்லு. ஓகே, யூ கேன் டேக் கேர். குட்.
Who are you? I'm Ashwin Augustin, CEO of Triple F International. Good. Good. Good, Ashwin. Good. அப்போ என் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. Thanks to you, doctor. 5 years. உண்மையாவே பெரிய விஷயம். Thank you so much. நோ முதல்ல உன் கம்பெனி தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். 5 வருஷம் அஸ்வின், 5 வருஷமா உன் கம்பெனி உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு ஃபினான்ஸ் பண்ணி ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நீ எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்திருக்கணும். அதனாலேயே எனக்கு உன் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு. எனிவே ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம போகலாம். உங்கள் ட்ரீட்மெண்ட் ஓகே. உங்களோட 8 பர்சனாலிட்டியும் உங்களை விட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன குழப்பாதீங்க டாக்டர். நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ ப்ளீஸ். அஸ்வின், உங்களுக்கு 8 பர்சனாலிட்டி. இல்லை டாக்டர், மொத்தம் 7 தான். அஸ்வின், நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு 8 பர்சனாலிட்டி இருந்தது. ஒரு கிளாவாயிண்ட், ஒரு க்ளோன், ஒரு வில்லன், ஒரு கவர்ட், அப்புறம் என்னோட வைஃப், என்னோட லவர். அந்த மொத்தம் 7 கேரக்டர் தான். There is one more. யார் டாக்டர் அது? எந்த கேரக்டர்? A doctor. டாக்டரா? Yes. Ashwin, please cooperate with me. Come on, Ashwin. Ashwin, please. Look here. Don't look there. Come on, Ashwin. I'm perfectly all right, doctor. தாய விழுந்தாதான் எனக்கு வெற்றி. ப்ளீஸ் கதிர், என்னை விட்டுரு. கதிர்,
என்ன ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ் கதிர். ப்ளீஸ். உன்னை அவ்வளவு சீக்கிரம் கொண்டுட்டு நினைச்சியா? உன்னை பிரிஞ்சு எவ்வளவு புழுவா துடிச்சேன்னு தெரியுமா? அந்த வலிய நீ கொஞ்சமாவது அனுபவிக்க வேணாம். சொல்றி, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. கதிர், நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்? நீ செஞ்சது எதுவுமே தப்புன்னு தெரியல. உனக்கு என்ன பிடிக்கலனா நேர்ல வந்து சொல்லிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் எங்க அம்மா வச்சு எனக்கு மெஞ்சிருப்பாங்க. இப்ப திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. என் கைய வச்சே என் கண்ணை குத்திட்டல. கதிர், லவ் பண்ற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. பல ரீசன்ல லவ் பிரேக்கப் ஆயிடுது. அதை நீ புரிஞ்சிக்காம இப்படி பண்றது சரியில்லை கதிர். காதல்ல புரிஞ்சுக்காம பிரியறத தப்புன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ போட்ட டிராமா இருக்கே, உன்ன மாதிரி சில பேரால தாண்டி உண்மையா லவ் பண்றவங்க கூட எல்லாரும் சந்தேகமாவே பாக்குறாங்க. லவ் பண்ணுவீங்க, சுத்துவீங்க, கடைசியில வேண்டான்னு முடிவெடுப்பீங்க. அதுவும் உங்க வாயால சொன்னா பிரச்சனை வரும்னு எங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு எல்லா பிளானையும் பண்ணுவீங்க. விட்டா பத்திரிகையை செலக்ட் பண்ண வச்சு கல்யாண வேலை வரைக்கும் பார்க்க வைப்பீங்க. டேய், எங்களெல்லாம் பார்த்தா என்ன இடிச்ச வாய் மாதிரி தெரியுதா? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட எவனும் சாகுறது இல்ல. ஆனா லவ் பண்ற பொண்ணு சாக கூட வேணாம், விட்டு போனாலே போதும், செத்துருவான். லவ் பண்றதுக்கு முன்னால லட்சம் முறை யோசிங்க. ஆனா ஒன்ஸ் முடிவெடுத்துட்டா தயவு செஞ்சு அதுல இருந்து பின் வாங்காதீங்க. ஏன்னா இதுல உங்க லைஃப் மட்டும் இல்ல, இன்னொருத்தரோட லைஃப்பும் சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கு. சில பேர் ஈஸியா எடுத்துப்பான், சில பேர் சீரியஸ் எடுத்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்சு சுத்துவான். ஏன் அந்த வலியை தாங்க முடியாம சில பேர் செத்தே போயிருவான். பொண்ண மாதிரி பொண்ணெல்லாம் உயிரோடு விட்டா உண்மையான காதலோடு வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ எல்லாம் செத்து தொலைணும். என்னால உன்னை கொல்ல முடியலடி. இந்த ஒரு உருவத்தை அழிக்கணும்னா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த அத்தனை உருவம் என் கண்ணுக்கு தெரியுது. நாம பேசாம அந்த குழந்தைங்களாவே இருந்திருக்கலாம் அனுஷா. கள்ளக்கபடம் இல்லாம
கதிர் விட்டு கொடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷமான நாட்கள். நாம ஏன் வளரணும்? இப்படி ஒரு அன்பை கொண்டு இவ்வளவு சுயநலமா வாழ்ற அளவுக்கு நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் என்ன வரணும் அனுஷா? கதிர், நீ உன் கான்ஷியஸ்ல இல்ல. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இப்ப நான் இங்க இருந்து போகணும். என்ன விட்டு இதை நீ செய்யணுமா? நீ சொன்னா நான் செத்துற மாட்டேன்னா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. நீ எல்லாத்தையும் இமோஷனலா அப்ரோச் பண்ற. வாழ்க்கையில எல்லா நேரத்துலயும் இமோஷனலா இருக்க முடியாது. கொஞ்சம் பிராக்டிகலாவும் இருக்கணும். உனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா விட்டுருவியா? விட்டுருவியா சொல்லு. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தை இழக்கும் போதெல்லாம் நமக்காகவும் நம்ம காதலுக்காகவும் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்ப அதெல்லாம் பொய்யும் தெரியறப்ப என்னால தாங்க முடியலடி. தோத்துட்டேன். நான் யாருக்குள்ள உயிரை வச்சிருக்கணும் அவளே நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. என்னை சுத்தி எல்லாமே பொய்யவே தெரியுது. இந்த பொய்யான உலகத்தில் என்னால இருக்க முடியாது. என்னால இருக்க முடியாது. பைத்தியக்கார. ஒன் சைடா என்ன லவ் பண்ணி தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா செத்துடுவேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு தெரியல, திடீர்னு சுட்டுக்கிட்டான். சந்தோஷ், சந்தோஷ், ப்ளீஸ் சந்தோஷ், எனக்கு பயமா இருக்கு. கிளம்பலாம் சந்தோஷ், ப்ளீஸ் சந்தோஷ், கிளம்பலாம். கதிர், 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 கதிர். என்னால இருக்க முடியாது.
உன்னை விட்டு போனா ரியா, யூ வாண்ட் எனி ஹெல்ப்? உனக்கு இதை பற்றி தெரியுமா? இதோட சாஃப்ட்வேர் அண்டர்வேர் தானே? ஆண்ட்ராய்டு. நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸ்டீவ் ஜாப் போனதுக்கப்புறமே கம்பெனியில் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஏன் ஏன் அப்படி பார்க்குற? ஏன் நெருங்கி வர்ற? இதைத்தான் எடுத்தியா? நேபாளி. ஆமாம், இதை எப்படி இதில் இவன் வந்து? எப்படி இதுல? சிவா, இது பாரு. இந்த வீடு, தாமஸ், நேபாள் மூணுத்துக்கும் கண்டிப்பாக ஒரு லிங்க் இருக்கு. என் கெஸ் கரெக்ட்னா தாமஸ் இப்போ இங்கே வருவான். கடவுளே விடை கடவுளே விடை கடவுளே விடை கடவுளே விடை 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 தீராத முத்தமா என் வாழ்க்கை போகும். வேறென்ன வேணும் போதுமே. யார் நட்ட வெண்ணிலா என் வீட்டை தேடி வேர் விட்டு போக்கும் நேரமே. இந்த தோளில் சாஞ்சு நீ பாதுகாப்பா தூங்கலாம். இந்த கையில் சேருன்னு யாரு தந்தா? கடவுளே விடை 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 கடவுளே விடை. போக போக மென்மையா வாழ்க்கையாச்சு உண்மையா. தூசுப்பட்டா போதுமே காயமானோ. சுகமில்லா பொம்மையா தாவி ஓடும் பிள்ளையா. மாறிப்போனோம் காத்துல காதலானோ. இந்த தோளில் சாஞ்சு நீ பாதுகாப்பா தூங்கலாம். இந்த கையில் சேருன்னு யாரு தந்தா? விடை விடை விடை. இன்னும் முடிக்கலையா? இல்லை நான் தான் வந்து முடிக்கணுமா? டேய், நான் எல்லாம் வாங்குற சம்பளத்துக்கே ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல. உன்னை எவன்டா பென்ஷனுக்கெல்லாம் போய் வேலை செய்ய சொன்னது? ஆனால் கடைசியாக ஒன்று, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை பெற்றதுக்கு தேங்க்ஸ். பங்காளி, உனக்கும் ஒரு தேங்க்ஸ்.
டேய் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடு. அண்ணா துளசி அவன் அங்கேயே கேட்டுக்கட்டும். சிவா இல்லை தாமஸ் சிவா நாமெல்லாம் செத்தோம்டா. தாமஸ் சும்மா வரலடா, கையில புடிச்சுக்கிட்டு வரான்டா. என்னது துப்பாக்கியே. என்னப்பா சத்தத்தையே காணும்? ஒருவேளை அது அவனையும் கொன்றுச்சா? சிவா அதனை பார்த்து இவன் பேய்க்கே பேன் பாப்பானேடா. நம்மளை என்ன பண்ண போறோன்னு தெரியலையடா. டேய் சிவா எங்கடா இருக்க? ஐயோ தாமஸ் கிட்ட நாமெல்லாம் மாட்ட போறோம். சிவா நீ தானே? மரியாதையா வெளியே வந்துடுறா. டேய் சிவா நீ தானே? என் மேலே கை வச்சிட்டல? ஐயோ போச்சு. ராஜா
ரியா, இதுக்கு மேலே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை. ரச்சனா, I'll be back. I'll be back. ரச்சனா I'll be போகாத. back. பிரியா, லைட்டை போடுறீ. சிவா, என்னை ஒன்றும் பண்ணிடாதடா. எனக்கு தேவை அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் தான்டா. அது மட்டும் கொடுத்துடு. என் வாழ்க்கை அதில் தான்டா இருக்கேன். ப்ளீஸ்டா. உன் வாழ்க்கை அந்த ஸ்டோன்ஸில் இல்லை தாமஸ், இந்த கன்னில் இருக்கு. டேய், என்னை விட்டுடுடா ப்ளீஸ்டா. எதிர்பார்க்கல இல்லை, சடனா கத்தியோட வருவேன் நீ எதிர்பார்க்கல இல்லை. நீ தாமஸ் இல்லடா, தமாஸ்டா. பின்னாடி கன்னு, முன்னாடி கத்தி. இப்போ என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற நீ? என்னடா சடனா செல்ஃபி எடுக்கிற மாதிரி நிறுத்தி வச்சிருக்க? ஒரு பஞ்ச் டைலாக் பேச விட மாட்டியாடா? சிவா ப்ளீஸ், காப்பாத்து ப்ளீஸ். டேய், என்னடா சொன்ன? என் வாழ்க்கை உன் கண்ணுலையா? பச்சை பொடி பையன்டா நீ. இப்போ அந்த ஸ்டோன்ஸை கொடுக்கலன்னு வச்சுக்க, இவன் கழுத்தில் நைஸாக ஒரு கோடை போட்டுட்டோம்டா. போலீஸ் ஆஃபீஸர், அவன் தான் பொடி பையன். நான் கொஞ்சம் ஏஜ் ஆனவன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நாங்க ஒன்றும் பண்ணல தாமஸ். எம்சிஆர் வேட்டி கட்டிக்கிட்டு மோகன்லால் மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் தான் இவனை போட்டான். இவன் காலை வச்சு இவனுக்கே சல்யூட் அடிக்க வச்சாப்பா. உங்களை யாரும் சும்மா விட மாட்டான்டா. தனியூரோன்னு அரவிந்த் சாமி கதவை திறப்பா. 18 படி கருப்பசாமி கதவை திறப்பா. திறப்பா திறப்பா. சுட்டுருவேன். ப்ளீஸ் திறப்பா திறப்பா. திறப்பிச்சியாப்பா. டேய் சிவா, கதவு திறடா. டேய், ஏன்டா இப்படி மாறி மாறி ஓடி சாவடிக்கிறேன்? டேய் டேய், ஸ்டோன்ஸ் கொடுறா. டேய் சிவா, டேய் இனிமே எங்கடா போவேன்? கதவு திறடா. டேய் ஓகே. டேய் சிவா, டேய் சிவா, டேய் எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? பேசி தொலைடா. ராமசனா, நேபாளி, நேபாளி விளையாடாதடா. டைம் இல்லை சுரேஷ். ஏற்கனவே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ வேற வெறுப்பேத்தாத. இவங்க வேற